ரொம்பவே சிம்பிளான ஒரு ஃபுட் ரசம். நான் சொல்கிற மாதிரி ரசம் வச்சு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும் இந்த ரசம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் மிளகு, சீரகம், தனியா, கொஞ்சோண்டு வெந்தயம், தோரம் பருப்பு போட்டு எல்லாமே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். அதோட ஒரு 5 பல் பூண்டு போட்டு அதையும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வேறு ஒரு மிக்சர் ஜாரில் 3 நல்ல பழுத்த தக்காளியை பியூரி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் புளி கரைச்சலை விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஜூஸ் பண்ணியிருக்க தக்காளி சாறு அதில் சேர்த்துக்கலாம். ஒரு பவுல் தண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலை இலைகள், கொத்தமல்லி தலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு நறுக்கின தக்காளி அதில் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மிளகு சீரகம் பேஸ்ட்டு அதை இதில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசக்கலவை, அதை புளி அண்ட் தக்காளி கலவையை இதில் விட்டுட்டு அதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ரசத்துக்கு கன்சிஸ்டன்சி பார்த்து விட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு ஆட் பண்ணி விட்டுட்டு கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ தான் கவனிக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, அடுப்பு சிம்மில் மட்டும்தான் இருக்கணும். சிம்மில் ஒரு கொதி வந்தால் போதும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அல்டிமேட்டாக இருக்கும் இந்த ரசம். பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்ற அளவுக்கு தோணும். வெறும் ரைஸு, ரசம், ஒரு பொட்டேட்டோவோ இல்லை வத்தல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஃபுட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் such interesting videos.